2026 தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அரசியல் களம் தற்போதே சூடுபிடிக்கத் தொடங்கிவிட்டது. நீண்ட இழுபறிக்குப் பிறகு மார்ச் 4 2026 அன்று திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் கையெழுத்தானது. காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டப்பேரவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது 2021 தேர்தலில் ஒதுக்கப்பட்ட 25 தொகுதிகளை விட 3 இடங்கள் அதிகம். கூடுதலாக ஒரு மாநிலங்களவை இடத்தையும் காங்கிரசிற்கு திமுக வழங்கியுள்ளது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே. செல்வப்பெருந்தகை ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்களின் தலையீடு இந்த இழுபறியை முடிவுக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது மாநாடுகள் மற்றும் கூட்டங்களில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை முன்வைத்தார். இது திமுக கூட்டணியில் உள்ள அதிருப்தி கட்சிகளை ஈழ்க்கும் ஒரு உத்தியாக பார்க்கப்பட்டது. திமுக தனது கூட்டணியை சிதையாமல் அப்படியே தக்கவைத்துள்ளது. அதேபோல் அதிமுகவும் தனது கூட்டணியை ஓரளவிற்கு உறுதிப்படுத்தியுள்ளது. பெரிய கட்சிகள் ஏற்கனவே ஒரு நிலையான கூட்டணியில் இருப்பதால் தவேக கட்சிக்கு தற்போது சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி போன்றே தனித்து போட்டியிட வேண்டிய அல்லது சிறிய கட்சிகளை இணைத்து கொண்டு ஒரு மாற்று அணியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அரசியல் விமர்சகர்கள் இதை ஒரு சிறு பின்னடைவு என்று கருதினாலும் விஜயின் ஆதரவாளர்கள் இதனை நேரடி மோதலுக்கான களம் என்று பார்க்கிறார்கள். தற்போதைய சூழலில் விஜய் எடுக்கக்கூடிய முடிவுகள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் நிலவும் எதிர்பார்ப்புகள் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் பட்சத்தில் இளைஞர்கள் மற்றும் புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்படலாம். கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துவிட்டு நேரடியாக மக்களை சந்திக்கும் பயணங்களை விஜய் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. ஒருவேளை தனித்து போட்டியிட விரும்பவில்லை எனில் பெரிய கூட்டணிகளில் இணையாத சிறிய சமுதாய கட்சிகள் அல்லது உதிரி கட்சிகளை ஒருங்கிணைத்து மூன்றாவது அணி கு தலைமை தாங்கலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் உறுதியாகியுள்ள நிலையில் விஜய் தனது அரசியல் பலத்தை நிரூபிக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளார்.